இன்று எங்களுடன் ஜேஎம் மீடியா புரொடக்ஷன் அண்ட் காலேஜின் மேனேஜர் டைரக்டர், நிர்வாக இயக்குனர் மற்றும் சிஇஓ நெட்வொர்க் பொறியியலாளர், எஸ்எல்டிஎஸ் அரசாங்க பாடசாலையின் ஐசிடி ஆசிரியர், பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், பிடெக் HND பேராதனை பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி அண்ட் கவுன்சலிங் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் பயிற்சி நெறிகளையும், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட் போன்ற பயிற்சி நெறிகளுடன் தற்போது கல்வித்துறையில் பட்ட மேற்படிப்பு PGDE தொடர்ந்து வருகின்ற சர் ரஸா மல்ஹார்தீன் அவர்கள் எங்களுடன் சிறுகை விரி பறக்க நிகழ்ச்சியுடன் கலந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆம் சார், சிறுகை விரி பறக்க நிகழ்ச்சியில் நாங்கள் 2 நாள் தொடர்ச்சியாக போய்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு சீரான வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்வது, அந்த வாழ்க்கைக்குள்ள பாசிட்டிவான விடயங்களை, அதாவது நம்பிக்கை, மகிழ்ச்சி, வெற்றி, முயற்சி என்பவற்றை எடுத்து எப்படி வாழ்வை வெற்றி பெற வேண்டிய சந்தர்ப்பமான விடயங்களை பற்றி நாங்கள் நிறைய கூறினோம். இன்று அதனை எடுத்து சிறுகை விரித்து உலகை எப்படி அறியலாம் என்று இன்றைய நிகழ்ச்சி அமைய போகுது. ஆம் சார், வாழ்க்கையை வெற்றி பெற என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். நன்றி. நிகழ்ச்சியில் இணைத்து கொண்டமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 நாட்களும் வாழ்க்கையில் எவ்வாறு நாங்கள் சாதிக்க முடியும், எவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்கள் வாழ்வில் எடுத்துக்கொண்டு சாதனையை நோக்கி பயணிப்பது என்பது சம்பந்தமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஷிஹானாக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று என்னிடம் வைக்கப்பட்ட முதல் கொஸ்டனாக, வாழ்க்கையில் சாதிப்பதற்கு எவ்வாறான விடயங்கள் தேவை என்ற கொஷன் என்னிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு எனது அனுபவத்தின் அடிப்படையில் நான் முதலாவது ஒரு விடயமாக கருது கொள்ளப்பட்டது, பார்த்த கேட்ட விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கும்போது, வாழ்க்கை பற்றி ஒரு சரியான ஒரு புரிதல், தெளிவு கட்டாயமாக ஒரு வாழ்க்கையை சாதிக்கின்ற ஒரு மனிதரிடம் கட்டாயமாக காணப்பட வேண்டும். அப்போதுதான் அவனின் வாழ்க்கையின் பாதையை அவன் நிர்ணயித்துக் கொள்வதற்கு அது ஒரு முக்கிய ஒரு உந்து சக்தியாக அமையும். அந்த வகையில் நாம் ஏன் இந்த உலகில் படைக்கப்பட்டோம், இறைவன் ஏன் எமக்கு இந்த உலகத்தை வழங்கினான், இறைவன் எமக்கு இந்த உலகத்துக்கு எம்மை அனுப்பி அவன் அதனில் எதை எதிர்பார்க்கின்றான். எனவே இவ்வாறான அடிப்படை கொஷன்ஸ்களுக்கு, வினாக்களுக்கு விடை நாங்கள் காணப்படாத போது எமது வாழ்க்கையை ஒரு நாளும் எமக்கு சரியான திசையை நோக்கி நகர்த்தப்பட முடியாது என்பதுதான் உண்மை. சரியான திசையை நோக்கி நகர்த்தப்படாத வாழ்க்கை ஒரு காலமும் வெற்றியை நோக்கியோ சாதனைகளை நோக்கியோ நகராது என்ற விடயம் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். எனவே நாங்கள் இந்த சரியான வாழ்க்கை பற்றிய புரிதல் கட்டாயமாக எமக்கு வாழ்க்கையில் சாதிக்கின்ற மனிதனுக்கு அறிவும் தெளிவும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கூறிக்கொள்ளலாம். ஆம் சார், உங்கள் அனுபவத்தில் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அதே போன்று இன்னும் ஒரு கேள்வி, இந்த வயசில் ஒரு காலேஜை ரன் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த வயசில் ஒரு நீங்கள் தற்போது ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன், ஜேஎம் மீடியா காலேஜ், ஜேஎம் மீடியா பிரிண்டிங் போன்றவற்றோட இன்னும் பல விடயங்களை செய்து வாரீங்க, ரன் பண்ணிட்டு போகிறீங்க. எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நம்பிக்கையை கொண்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ சக்ஸஸாக போகிறதுக்கு காரணம் என்ன? ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன் 2013ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது நானும் எனது அண்ணன் ராஷித் மல்ஹார்தீன் இருவரும் சேர்ந்து விதையாக விதைக்கப்பட்ட ஜேஎம் மீடியா காலேஜ் 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்று சுமார் 10 வருடங்கள் தாண்டி பயணிக்கும் இந்த நிறுவனம் இன்னும் பல கிளைகளை பரப்பி இருக்கின்றது. அதாவது ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன், வீடியோ, ஆடியோ எடிட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், அதுபோல் ஈவெண்ட்ஸ் ரெக்கார்டிங், அதுபோல் விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் போன்ற பல விடயங்களை அதில் நாங்கள் செய்து வருகின்றோம். அதே போன்று ஜேஎம் மீடியா காலேஜ் 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலமும் நாங்கள் ஜேஎம் மீடியா ப்ரொடக்ஷன் மூலம் ஊடகவியலாளர்களை உருவாக்கும் அதே நேரம் பல காத்திரமான புதிய விடயங்களை சமூகத்துக்கு வழங்கியதில் முன்னின்றது. நாங்கள் தொடர்ந்தும் ஆல் ஐலண்ட் ரீதியாக ஒவ்வொரு வருடமும் வருடம் மீடியா டிப்ஸ் என்ற இலவச ஊடக செயலமர்வை நாங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். தற்போதும் கூட நடைபெற்று கொண்டு வருகின்றது அந்த செயலமர்வு. சுமார்
எல்லா இடங்களிலிருந்தும் 300-400 பேர் வளமையாக அந்த சுமார் 8 வருடங்களுக்கு மேலாக இந்த விடயம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதனால் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் மாணவர்கள் பயன்பெற்றுள்ளார்கள். அதே போன்று JM Printing இது 5வது வருடத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றது. காத்திரமான பல பணிகளிலும் JM Printing முன்னிற்கின்றது. கொரோனா டைமிலும் கூட நாங்கள் மாணவர்களுக்கு ஃபோட்டோகாப்பி வசதியினை வீட்டுக்கே டெலிவரி செய்யும் லாக்டவுன் சீசனிலும் நாங்கள் வீட்டுக்கே டெலிவரி செய்தும் சில வசதிகளை நாங்கள் அனுமதியுடன் நாங்கள் செய்திருந்தோம். கல்விக்கான ஒரு பாரிய சேவை அதன் மூலம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. JM Media காலேஜின் சேவைகளை எடுத்துக்கொண்டாலும் பல விடயங்கள் அதை தாண்டி ஒவ்வொரு கோர்சஸ் நாங்கள் செய்து புதிய புதிய கோர்சஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். துதி FM, துதி TV இது ரெண்டும் எமது இன்னொரு கிளைகள். இந்த துதி FM வாயிலாகத்தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இது சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த விடயங்களும் சிறப்பாக சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது அல்லாமல் துதி TV அதுவும் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதல்லாமல் எமக்கு JM Media நியூஸ் சேவை இருக்கின்றது. பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வெப்சைட்ஸ் மூலம் நாங்கள் நியூஸ் சேவை, அதே போன்று வாட்ஸ்அப் அது போன்ற பல விடயங்களில் நாங்கள் நியூஸ் செய்திகளை வழங்குவதிலும் முன்னிற்கின்றோம். இதே போன்று JM Awards, JM Talks போன்ற இன்னும் சில பிராண்ட்ஸும் எமது குடையின் கீழ் இருக்கின்றன என்ற விடயத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். சகோதரர் ராஷித் மற்றும் நான் இணைந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த JM Media என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விடயம் தற்போது இலங்கை பூராகவும் மட்டுமின்றி சர்வதேச பூராகவும் எமக்கு பயனாளிகள், எம்மிடம் பெற்ற பயனாளிகள், எம்மிடம் கற்ற மாணவர்கள், அதே போன்று எமது ஆடியன்ஸ், எமது ஃபேன்ஸ், இப்படி பல தரப்பட்டவர்கள் இலங்கை நாட்டில் மட்டுமல்ல இலங்கை கடல் கடந்து பல நாடுகளிலும் இருக்கின்றார்கள் என்ற சந்தோஷமான செய்தியை கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பயணத்தில் இதில் முதலாவது நாங்கள் சக்ஸஸாக இவ்வளவு வருடமும் போவதற்கு மெயினான காரணங்கள் என்று கூறும்போது எமது டீம், எமது ராஷித் மல்ஹதீன் அவர்களின் தலைமையில் அதோடு எமக்குள்ள டீம், எம்மிடம் ஒர்க் பண்ணுபவர்கள், அதே போன்ற எமது ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் வெல்விஷர்ஸ், டோனர்ஸ், இப்படி பலதரப்பட்ட எமது டீம், எமது போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ், அதே போல் போர்ட், இவை எல்லாம் எமக்கு பக்கபலமாக நின்று எப்போதும் எமக்கு உதவியாக நிற்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே போன்று நாம் வழங்கும் விடயங்கள் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதே போன்று சேஃப் ஜோனுக்குள் இல்லாத பல விடயங்களை நாங்கள் வழங்குகின்ற போது, நாங்கள் செய்கின்ற போது எமக்கு வெற்றி வருவதற்கான சான்சஸ் இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் ஸ்கில்ஸ்களை டெவலப் பண்ணி அப்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. காலாகாலம் நாங்கள் அப்படியே இருக்காமல் நாங்கள் டெவலப் பண்ணி புத்தாக்கமாக சிந்திக்கின்ற மனிதர்களாக மாறாதவரை எமக்கு வெற்றி என்பது வெகு தூரமாகவே இருக்கும். அதே போன்று ஸ்கில்ஸை நாங்கள் எங்களுக்குள் டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக நான் கருதப்படுகின்றேன். ஒவ்வொரு மனிதனும் தமக்கு ஏற்ற ஸ்கில்ஸை அந்தந்த காலத்துக்கு ஏற்ற போல நாங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை பார்க்கும்போது JM Media ப்ரொடக்ஷன் அண்ட் காலேஜ் இவ்வாறான பல விடயங்களில் முன்னிற்கின்றது என்று கூறலாம். அதே போன்று நீதி, நேர்மை, நியாயம், JM என்ற இந்த 2 எழுத்துக்களுக்கு அர்த்தமே ஜஸ்டிஸ் அண்ட் மோரல். நாங்கள் எப்போதும் ஜஸ்டிஸ் அண்ட் மோரல், நீதியாகவும் நியாயம், நீதி என்றவற்றுடன் மோரல், நாங்கள் பண்பாடுள்ளவர்களாக இருக்கும்போது எமது வாழ்க்கையில் வெற்றிகள் கட்டாயமாக சேரும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணிகளாக நாங்கள் இவற்றை அந்த விடயத்தில் நானும் பெருமை கொள்கிறேன். JM Media காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற வகையில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன விஷயம் என்ன 3வது நாள் சிறகை விரி பறக்க நிகழ்ச்சியில் இந்த விடயங்கள் தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க், நம்பிக்கை, விடாமுயற்சிக்கான காரணம் ஒரு லைவாக உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். இன்னும் உங்களோட சக்ஸஸ் ஆகி முன்னுக்கு போக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு அடுத்த கேள்விக்கு போகலாம்.
எங்களோட பலம் பலவீனங்கள் வாழ்க்கையில எப்படி கண்டுபிடிக்கலாம்? மனிதர்களின் வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமாக தனது பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து கொள்வது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படலாம். யார் தனது பலங்களையும் பலவீனங்களையும் சரியாக இனங்காணுகின்றாரோ அவர் வெற்றிக்கான முதற்படியில் இருக்கின்றார் என்று கூறலாம். எனவே நாங்கள் எமது பலங்களையும் பலவீனங்களையும் எவ்வாறு ஐடென்டிஃபை பண்ணலாம்? பாடசாலைகள் துரதிர்ஷ்டவசமாக இந்த விடயத்தில் மாணவர்களை அறிமுகப்படுத்துவதிலும் மாணவர்களை தனது பலங்களையும் பலவீனங்களையும் பிரித்து அறிகின்ற அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதில் சில பாடசாலைகள் பின்னிற்கின்றன என்ற ஒரு உண்மையை நாங்கள் இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்பொழுது எஜுகேஷன் சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இவ்வாறான பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து பிரித்து வேறுபடுத்துவதற்கான ஒரு சிஸ்டம் தற்போது இதில் குறைவாக இருக்கின்ற விடயத்தை தற்போது நன்றாக கோடிட்டு நமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மாணவனுக்கு எது முடியும் எது முடியாது, அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை தவிர்த்து நாங்கள் பெரும்பாலான நேரங்களில் மாணவனின் எஜுகேஷன் ரிசல்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற புள்ளியை மாத்திரம் இலக்காக கொண்டு தொழிற்படுவதனால் இவ்வாறான நிலையிலிருந்து நாங்கள் தூரப்போகின்றோம். அடுத்தது இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சந்தர்ப்பங்களை நாங்கள் கொடுப்பதில்லை, கொடுப்பதற்கு குறைவான நேரங்களை நாங்கள் ஒதுக்கின்றோம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் நல்லா வரையக்கூடியதாக இருந்தால் அது வரையக்கூடிய வந்து அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய பலம். இந்த பலத்தினை நாங்கள் அவருக்கு பாட கொடுத்து மட்டும் இருந்தால் அல்லது எழுத கொடுத்து மட்டும் இருந்தால் சில நேரம் அது சரியாக நடக்கும் என எமக்கு எதிர்பார்க்க முடியாது. அடுத்து மாணவ மன்றங்கள் அது போன்ற விடயங்களின் மூலம் பிள்ளைகளின் பலங்கள் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கின்றது. மாணவர்கள் தனது நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்யும் போது அவர்கள் பலவீனங்கள் பலங்கள் தெரியலாம். பாட்டு பாடக்கூடியது யாரு, நன்றாக நடிக்கக்கூடியவர்கள் யாரு, நன்றாக கவிதை எழுதக்கூடியவர்கள் யாரு என்ற, அதே போன்று விளையாட்டு விஷயங்கள், விளையாட்டில் ஈடுபடும் போது உடற்தகைமை சம்பந்தமான விடயங்களை பலவீனங்களை அனுபவிக்கும். சில பிள்ளைகளுக்கு அரவர் கூட வெயிலில் இருக்க முடியாது, அது அவரின் பலவீனம். எனவே அதை பலவீனங்களை எவ்வாறு நான் பலமாக்குவது சம்பந்தமாக நாங்கள் பிறகு கலந்துரையாடலாம். எனவே இந்த பலவீனங்கள் அந்த அரவரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரவுண்டிலோ எதிலோ பெறும்போது தான் அது பலவீனங்கள் வந்து தெரியுமாகின்றது. பலவீனங்கள் தெரியுமாகின்ற போதுதான் அவற்றை பலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆம் சார், பாடசாலையில் மட்டுமில்லை, வீட்டிலையும் வந்து பெற்றோர்கள் இதனை கவனிக்க வேண்டும். கவனிச்சு வந்து அவங்களுக்கான பலவீனங்களை அவதானிச்சு படிப்புல மட்டும் இல்லாம நீங்க இந்த தான் தெரிவு செஞ்சு அவங்களோட வந்து விஷயங்களை அவங்களும் அணுக வேணும் தானே சார்? நிச்சயமாக. ஒரு முக்கியமாக பாடசாலைகள் எனப்படும் போது சுமார் 40 பேர் வந்து பாடசாலை ஒரு வகுப்பறையில் இருக்கலாம், அல்லது 38 35 அந்த அளவு பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரையும் கவனித்து அவர்களின் டேலண்ட்ஸை டெவலப் பண்ணி விடுவது என்பது ஒரு ஆசிரியரின் ஒரு கடமையாக இருந்தாலும் கூட அவர்களின் அந்த ஷெட்யூல், டைம் டேபிள், கரிக்குலம் அதையெல்லாம் முடித்து லெசன் பிளான் அப்படி எல்லாம் எழுதி எல்லாம் செய்யும்படி ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வந்து இருக்கின்றது. அதனை பெற்றார்களும் கட்டாயமாக நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். ஆசிரியர்கள் என்பவர்கள் அவர் போகிறார்கள், டீச் பண்ணுகிறார்கள், 7 மணியிலிருந்து 7:30 2 மணி வரையும் அவர்களின் அவ்வளவுதானே, அவங்க சின்ன வேலை தானே செய்கிறாங்க என்று நினைக்கிற மென்டாலிட்டி வந்து இருக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அதனை தாண்டி அவர்கள் பல பெரியொரு பொறுப்பை வந்து சுமந்திருக்கின்றது போலவே நிறைய அவர்கள் தியாகங்களையும் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பெற்றார்களுக்கான பங்கு, நீங்கள் கூறியது போல பெற்றார்களுக்கான பங்கு என்று வந்து ஒரு அவர்களின் பிள்ளைகளை வளர்ப்பது முக்கிய ஒரு பங்கை வந்து இருக்கின்றன. எனவே பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல்களோடு சிறந்த அனுபவங்களை பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தால் அதுவும் கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகவே கருதப்படுகிறது. நீங்கள் கூட SLTS ICT நியமனமாக ஒரு அரசாங்க பாடசாலையில ICT ஆசிரியராக கடமை ஆற்றீங்க.
அவங்களோட எதிர்காலத்தை பற்றி, மாணவர்களோட எதிர்காலத்தை பற்றி, அடுத்தது எதிர்கொள்ள வேண்டிய புதிய தலைமுறை மாணவர்கள் சமூகம் எவ்வாறு உருவாக வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட இடத்துல இருந்து? நல்லது கேள்வி. அதாவது ஒவ்வொரு ஜெனரேஷனையும் நாங்கள் பிரித்திருக்கின்றோம். உதாரணமாக எக்ஸ் ஜென்ரேஷன், ஒய் ஜென்ரேஷன், மில்லேனியம் ஜென்ரேஷன், இப்படி பல ஜென்ரேஷன்கள் இருக்கின்றன. இதனை நாங்கள் கருத்தில் கொள்ளுமையானால் பல ஜென்ரேஷன்கள் இருக்கின்றன. உதாரணமாக 1981 96 வரையிலும் பிறந்த மாணவர்கள் ஒய் ஜென்ரேஷன் எனவும், அதற்கு முன்னால் உள்ளவர்கள் எக்ஸ் ஜென்ரேஷன் வரும், 1965 80 வரையிலான மாணவர்கள். அதே போன்று அதுக்கு முன் எக்ஸ் ஒய் இசட் ஜென்ரேஷன் 97 2012 பிறந்தவர்கள் இசட் ஜென்ரேஷன் ஆகும். அதே போன்று 2010 அல்லது இந்த 2020 24 இந்த ஜென்ரேஷன் அல்ஃபா ஜென்ரேஷனாகவும் கருதப்படுகின்றது. இந்த ஜென்ரேஷன் கேப்பினை நாங்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் 20s கிட்ஸ் மாணவர்களுக்கும் இந்த ஜென்ரேஷன் கேப் இருக்கின்றது என்ற விடயத்தை, இந்த ஜென்ரேஷன் கேப்பின் மூலம் பல விடயங்கள் அவர்களுக்கு இல்லாத விடயங்கள் இவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களிடம் அனுபவிக்காத சில விடயங்கள் தற்போது இந்த உலகம் மாற்றுவதன் மூலம் இவங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனர். எனவே ஒரு காலமும் நாங்கள் சிறுவயதில் இருக்கும்போது இப்படி இருக்கவில்லை, தற்போது நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை நாங்கள் ஒரு முறை மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக உலகம் மாறுகின்றது. அந்த உலகத்துக்கு மாற்றத்துக்கு ஏற்றால் போல எமது மாணவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். எனவே நாங்கள் உலக மாற்றங்களை சரியாக இனங்கண்டு தற்போது எவ்வாறான எதிர்காலம் எதிர்கொள்ள இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பெற்றார்கள் இருக்கலாம், ஆசிரியர்கள் இருக்கலாம், இந்த விடயங்களை பார்த்து அதற்கேற்ற மாணவர்களை நாங்கள் உருவாக்க தவறினால் எதிர்காலத்தை இவர்களுக்கு சரியாக முகங்கொடுக்க நேரிட முடியாமற் போகும். அந்த வகையில் நாங்கள் வரப்போகின்ற இந்த எதிர்காலத்தை நாங்கள் எப்படியான ஒரு எதிர்காலமாக பார்க்க முடியும் என்றால் இது ஒரு கட்டாயமாக ஒரு டெக்னாலஜியோடு சேர்ந்த ஒரு எதிர்காலத்தை தான் நாங்கள் காணப்படுகின்றோம். ஆனால் சில பாடசாலைகளில் இன்னும் ஐசிடி என்ற பாடத்தை கூட எடுக்காமல் மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விடயம். ஏனெனில் எதிர்காலம் டோட்டலி டிபெண்ட் ஆன் டெக்னாலஜி, ஐடி. புதுதாக வந்துள்ள டெக்னாலஜிஸ், ChatGPT போன்ற ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த வகையில் அரசாங்கம் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கான ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது கடந்த வாரம். எனவே இவ்வாறெல்லாம் உலகம் மாறும்போது நாம் எமது பாடசாலைகளில் ஐடி கஷ்டம், ஐடி எடுக்க வேண்டாம், ஐடி எடுத்து என்ன செய்ய என்று கேட்கும் அளவுக்கு இருந்தென்றால் அது கட்டாயமாக அந்த விடயம் மாற்றப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் 2 விடயங்கள் இருக்கின்றது. எந்த அளவு பாடசாலையில் உள்ள வளங்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் எந்த அளவு இருக்கின்றார்கள், லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றது, எந்த விடயங்களும் இருக்கின்றன. இவற்றையும் வைத்து எதிர்காலத்துக்கு சிறந்த முறையில் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு சேஃப் ஜோனில் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் கூறியது போன்று அதற்கு வெளியே நாங்கள் சென்று பயணித்து அனுபவங்களை பெற வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சமூகம் எவ்வாறு உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு உதாரணங்களோட நிறைய விஷயங்களை சார் முன் வச்சிங்க. இன்னும் ஒரு கேள்வி இருக்குது சார். எதிர்கால உலக வெற்றி கொள்ள நவீன சாதனங்கள் பயன்படுத்துறதால மாணவர்களின் பங்கு எப்படி இருக்க வேண்டும் என எதிர்பார்க்குறீங்க? அதான் ஏற்கனவே நான் கூறியது போன்று டெக்னாலஜி யுகம்தான் வரப்போகின்றது. எனவே நாங்கள் இந்த நவீன சாதனங்களை உபயோகிக்க முடியுமான மாணவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இளம் சமுதாயத்தினரை உருவாக்க வேண்டும். பேரண்ட்ஸும் அது சம்பந்தமான அறிவை பெற்று அப்டேட் ஆக வேண்டும். உதாரணமாக ஒரு பேரண்ட் இருக்கின்றார், அவர் தற்போதுதான் ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்கின்றது. ஆனால் பிள்ளைகள் நன்றாக கம்ப்யூட்டரோ அதோ ஃபோனோ நன்றாக பூந்து விளையாடுகின்றார் என்று கூறலாம். ஆனால் இவர்களுக்கு அதனை ஆப்பரேட் பண்ண கூட சரியான முறையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற நாலேஜ் இல்லாவிட்டால் இவர்களுக்கு பல
சவால்கள் எதிர்காலத்தில் இருக்க சான்ஸாக இருக்கு. ஆம் சார், அதன் ஊடாக இன்னும் அதில் நான் ஒரு விடயத்தை கேட்குறேன். நவீன சாதனங்கள் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது பெற்றோராகிய நாம் பின்தொடர்ந்து இருக்க வேண்டும் தானே? நிச்சயமா இந்த விடயத்தில் நாங்கள் பின்தொடர்வது என்பது சம்பந்தமான ஒரு கண்ணோட்டம் இருக்கின்றது. உதாரணமாக யாருக்கும் 24 hours அந்த மாணவரிடமோ அல்லது குழந்தையிடமோ அல்லது அந்த இளம் சமுதாயத்தினோட பின்னால் இருக்க முடியாது, அது சாத்தியமில்லை. எனவே இதற்கு சூரா லுக்மானில் இருக்கின்ற எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறலாம். லுக்மான் என்ற ஒரு பெரிய அறிஞர் பற்றி அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தனது மகனுக்கு சொல்கின்ற அறிவுரைகள் குர்ஆனில் அப்படியே வருகின்றன. இதில் முதலாவது கூறியது விடயம்தான், எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த மனிதரே இறைவனுக்கான அந்த இறையச்சத்தை அந்த மகனுக்கு கொடுக்கணும்ன்றதுதான் குர்ஆனில் வருகின்ற ஒரு முக்கியமான விடயம். எனவே நாங்களும் பின்னால் இருப்பது கண்காணிப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயம், கட்டாயமாக கண்காணிக்க வேண்டும். ஆனால் 100% கண்காணிப்பதுன்றது முடியாத ஒரு விடயம். எனவே நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு எமது குடும்ப சூழலில் ஈமானுடைய ஒரு குடும்ப சூழல் எமது கட்டாயமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதே போல இந்த மாணவர்கள் ஒரு நல்ல தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக அந்த சூழல் கட்டாயமாக பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அதே போன்ற வீட்டிலும் இந்த சூழலில் உள்ள இவ்வாறான சிந்தனை உள்ள பிள்ளைகளை உருவாக்குவது என்றது கட்டாயமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். கட்டாயம் சார், கட்டாயம். நாங்கள் முதலாவது நிகழ்ச்சியிலே நாங்கள் வழங்கினது முதலாவது எங்களோட இறைவனை வந்து பயந்து அதனூடாக போனால் அதுலேயும் வந்து வாழ்க்கை வந்து சீரானதாக அமையும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்லையே நாங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கியிருந்தோம். அதை நினைவூட்டினதுக்கு நன்றி சார். எனவே நான் கூறியது போன்று பிள்ளைகள் அப்டேட் ஆகின்ற அதே நேரம் பெற்றார்களும் அப்டேட் ஆக வேண்டும். எனவே அவர்களும் முடியுமான புதிய டெக்னாலஜி சம்பந்தமான அறிவினை திரட்டிக்கொள்ளல், கோர்ஸ்களை செய்தல், வீடியோஸ்களை யூடியூப்கள் போன்ற விடயங்களில் பார்த்தல், அந்த சம்பந்தமாக குறிப்பிடப்பாரு. தற்போது ஆன்லைனில் நிறைய விடயங்களை படித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வந்து எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பெறக்கூடிய மனநிலை உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்களா என்பதுதான் சந்தேகம். எனவே யூடியூப் இருக்கின்றது, டிக்டாக் இருக்கின்றது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்படி பலதரப்பட்ட சோஷியல் மீடியாஸ்களை இருக்கின்றோம். நாமும் அதனை பயன்படுத்துகின்றோம். ஆனால் நாங்கள் அதில் இருந்து எவ்வளவு தூரம் பயன் பெற்றுக் கொள்கின்றோம் என்பதும் ஆக முக்கியமான ஒரு விடயம். ஏனெனில் எமது மென்டாலிட்டி எப்படி இருக்கின்றோமோ அதே போன்றுதான் நான் அதை பயன்படுத்துகின்ற நபர் மென்டாலிட்டியை பொறுத்துதான் அந்த விடயம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பது அமையும். உதாரணமா, அவர் ஒரு படத்தையும் பாட்டையும் கேட்கின்ற ஒரு மனிதராக இருந்தால் அவர் அடித்து பார்ப்பதும் சர்ச் பண்ணி பார்ப்பதும் பாட்டையும் படத்தையும் தான். அவர் அதை நோக்கித்தான் செல்வார். ஆனால் கல்வி தேவையும் தாகமும் உள்ள மனிதர் ஒருத்தர் இருந்தால் அவர் கல்வி தாகத்தை தீர்த்து கொள்ளத்தான் முயற்சிப்பார். எனவே இந்த விடயத்திலும் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எமது மென்டாலிட்டி, எமது சிந்தனை எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துகின்றது. நடைபெறுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான ஒரு தீர்வாக இந்த சமூக மாற்றத்தின் முக்கிய மைட்கல்லாக இருக்கின்றது இந்த சிந்தனை மாற்றம். எவ்வாறு சிந்திக்கின்றார்கள் இவர்கள்? படத்தை பார்த்து பாட்டை கேட்டு அதில் என்ன நடக்கின்றார் என்பதைத்தான் இவர்கள் சிந்தித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இவர்களை கைட் பண்ண வேண்டிய தேவை கட்டாயமாக இந்த மாணவர் சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை கைட் பண்ண வேண்டிய தேவை எல்லோரிடமும் இருக்கின்றது. இதனை உணர்ந்து நாங்கள் செய்கின்ற போதுதான் நல்ல சாதனைக்குரிய மனிதர்களை நமக்கு உருவாகலாம். இது நீண்ட தலைப்பு, பல விடயங்கள் இதுக்குள் நாங்கள் கதைக்கப்பட வேண்டி இருந்தாலும் நேரத்தில் கருத்து கொண்டு சில முக்கியமான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். நல்ல சிந்தனையாளர்களே நல்ல சாதனையாளராக மாறுவார் நிச்சயமா. எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்ற இப்போ டெக்னாலஜியோடு இருக்கும் பிள்ளைகள் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆவதற்கான நிறைய சான்சஸ் இருக்கின்றன. மோசமான வழிகளில்
போகக்கூடியதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆம் சார், நான் அதை கேட்கவே இருந்தேன். இப்போ ஈக்கிற வந்து பிள்ளைகள் வந்து சரியான ஸ்ட்ரெஸ், மென்டாலிட்டி அப்செட் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. முன்னைய காலத்தை எடுத்துக்கொண்டா வந்து வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒன்று இல்லை. இப்பத்த காலத்து மாணவர்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வருது? அல்லா பிசிக்கலாக ததுமை என்னல் குழு அல்லாவே நினைவு கூறுவதை மாத்திரம் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன ஒரு குர்ஆன் இருக்கின்றது. எனவே இறைவனை விட்டு எந்த விடயங்கள் எமக்கு நாங்கள் தூர செல்கின்றோமோ அந்த விடயங்களில் நிம்மதி இருக்காது. அது எந்த விடயமாக இருந்தாலும் சரி, ஒரு விடயம் எமக்கு இறை சிந்தனையை விட்டு தூரமாக்கின்ற ஒரு விடயம் எந்த விடயம் இருந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது. எனவே நாங்கள் இந்த நிம்மதியை பெற வேண்டும் என்றால் அந்த இறைவனுக்கு நாங்கள் எகெயின் அந்த விடயத்துக்கு போனாலும் எகெயின் நாங்கள் இறைவனோட கண்டெக்ட் ஆக வேண்டிய தேவை வந்து இருக்கின்றது. இந்த சோஷியல் மீடியாக்கள் அல்லது டெக்னாலஜி இறைவனின் சிந்தனையை விட்டு ஒரு மனிதரை தூரமாக்கினால், அவர் படமோ பாட்டோ ஏதோ சம்பந்தமான அது சம்பந்தமான தேவையில்லாத விடயங்களில் அவர் போகும்போது இறை சிந்தனையிலிருந்து தூரமாக்கப்படுகின்றார். எனவே அவருக்கு ஸ்ட்ரெஸ் வருகிறது. எனவே அவர் எகெயின் அவர் தொழுகைக்கோ இறை சிந்தனைக்கோ அல்லது அதன் மூலம் ஒரு குராத்தொன்றையோ இந்த கேட்கும் ஒருவருக்கு கட்டாயமாக இந்த ஸ்ட்ரெஸ் வந்து வராது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான மூல காரணமாக இறைவனிடமிருந்து தூரமாகின்ற இந்த மெயினான ஒரு விடயம் காணப்படுகின்றது. அதே போல தற்போது இருக்கின்ற மாணவர்களிடம் நாங்கள் உருவாக்க வேண்டிய சில பண்புகள், நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்விதான், பிள்ளைகளுக்கு பின்னாலேயே பெற்றோர் இருக்க வேண்டுமா? கட்டாயமாக ஒரு காலம் வரையும் கைட் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது, அதை விட்டு ஒதுங்க முடியாது. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு விளங்குகின்ற காலம் வரும்போது அவர்களுக்கான செல்ஃப் மோட்டிவேஷனை, செல்ஃப் டிசிப்ளினை நாங்கள் பழக்காவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் பின்னால் இருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஈவன் அது 7க்கு பின்னாலும் அவரை பார்த்து கண்காணித்து கொண்டு அவரை உடுப்பை அவரே மடித்து வைக்கிறதுக்கு நாங்கள் பழக்கவில்லை என்றால் அவரின் உடுப்பு 7 யூனிவர்சிட்டி போனாலும் அதற்கும் பிறகும் அவர் அந்த செல்ஃப் டிசிப்ளினை பழகிக்கொள்ளாத மனிதராக வந்து இருப்பார். அதே போல் செல்ஃப் மோட்டிவேஷன், எவ்வளவு விழுந்தாலும் மெல்லலாம் மனிதனுக்கு, அதனை பழக்க வேண்டும், அதனை பழக வேண்டும், அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும், அவருக்கான கைடன்ஸை வந்து கொடுக்கணும். எனவே இப்படி கட்டாயமாக நாங்கள் வாழ்க்கையில் ஒரு காலமும் எல்லோருக்கும் சந்தோஷமாக மட்டும் இருக்க முடியாது. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் வரும், கவலையும் வரும். வாழ்க்கை என்பது மேடும் இருக்கும், பள்ளமும் இருக்கும். என்னாலும் பள்ளத்தில் போகும்போது ஹாயாக காத்து வீசிக்கொண்டு போக முடியாது. எனவே நாங்கள் இந்த மேடேறும் போது இது எவ்வாறான மேடு, அதன் ஆழ மகளங்கள் என்ன என்ற விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினால் இந்த விடயத்தை அவர் செல்ஃப் மோட்டிவேஷன் உள்ள பர்சனாக மாறுவார். இந்த பர்சனாக மாறுவதற்கு நாங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். அது சும்மாவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு விடயம் அல்ல. எனவே நாங்கள் பிள்ளைகளை உருவாக்குறது, வாழ்க்கையில வெற்றி பெற மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை எங்கட சமூகத்துக்கு, எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட யங் ஜெனரேஷனுக்கு கொடுக்குவதன் மூலம் ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதர்களாக எங்களுக்கு உருவாக்க முடியும். இது யாரு எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும், அதை எப்படி வந்து பயன்படுத்தணும், இது வந்து ஒரு பெரிய, நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கான ஒர்க் ஷாப்ஸில் வந்து கட்டாயமாக பங்கு கொள்ளணும். எங்களோட லைஃப்பை எப்படி வந்து அமைச்சு கொள்ளலாம் என்பது சம்பந்தமா. ஸோ நான் மேற்குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் இது பண்ணினோம். இது மட்டுமான்னு கேட்டால் இது மட்டுமல்ல, இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் இந்த விடயங்களை எங்கு நாங்கள் படித்து கொள்ளலாம், இவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் எங்கு செல்லலாம், இந்த கைடன்ஸ் கட்டாயமாக தேவைப்படுகின்றன. அதற்கான ஒர்க் ஷாப்ஸ்களும் அதற்கான நிகழ்ச்சிகளும் உங்கள் ஊர்களிலும் பாடசாலைகளிலும் ஊர் நிறுவனங்களிலும் உருவாக்கப்பட்டால் அல்லது உங்களுக்கான அழைப்பு வந்தென்றால் கட்டாயமாக நீங்கள் அதுக்கு செல்லுங்கள், உங்களை அப்டேட் பண்ணி கொள்ளுங்கள், லைஃபை படியுங்கள், அதன் மூலம் டெவலப் ஆகுங்கள். அதன் முக்கியமான விடயம். எனவே நாங்கள் இவ்வாறான விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வதன் மூலம் எங்களுக்கும் வாழ்க்கையில் சிறகை விரித்து பறப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கட்டாயமாக நிச்சயமாக ஏற்படும். தொடர்ந்தும் பிராக்டிஸ் பண்ணி எமது வாழ்க்கையில் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நான் நேர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பறக்கிற நிகழ்ச்சியோட சார் ரஸா மல்ஹார்தீன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறது எப்படி, இந்த வந்து அவங்களோட சக்ஸஸான விடயங்களுக்கு வந்து அவங்களோட வந்து
வாழ்க்கைய அனுபவத்தை நிறைய விஷயங்களை கூடினாரு. நம்பிக்கையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன மாதிரி ஒரு விஷயத்த நீங்களும் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னா இந்த விடயங்களை எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில கொண்டு போகலாம். அடுத்தது வந்து எங்களோட பலம் பலவீனங்கள் என்ன மாதிரி நாங்க வந்து வெற்றிகரமாக எதிர்கால உலக வந்து வெற்றி கொள்ள வந்து நவீன சாதனங்கள் வந்து எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுல வந்து ஆசிரியர்கள் மற்றது வந்து பெற்றோர்களின் பங்களிப்பு என்னென்ன, இதை மாதிரி நிறைய விஷயத்த வந்து டீப்பா எங்களுக்கு வந்து சொன்னாரு. அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, சமூகத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் சிறுகை விரி பறக்க முதல் நாள்ல இருந்தே வந்து இறை நம்பிக்கையும் நாங்கள் முதலிலே கொண்டு வந்தோம். இறை நம்பிக்கை, அடுத்தது பெற்றோர்களின் பேச்சை கேட்க வேண்டும், ஆசிரியர்கள், அதுக்குள்ள எங்களோட வாழ்க்கையில் நிறைய ஆக்கள் வந்து மனிதர்கள் வந்து உட்புகுறாங்க. அதனால வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நாங்கள் படித்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எடுத்துக்கொண்டு எங்களோட வாழ்க்கையை ஒரு வெற்றி பயணமாக, நிம்மதியான ஒரு சந்தோஷமான அழகான வாழ்க்கையாக நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் இந்த 3 நாளும் நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டோம். இந்த விஷயங்களை வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து நடந்து சிறகு விரிச்சி உலக அறிய எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எங்கள் கலையகத்தில் கலந்து சிறப்பித்த சர் ரஸா மல்ஹர்தீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாரக்கல்லாஹ் ஃபீக்.